நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். வள்ளியும் வேலனும் வந்து லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வள்ளியோட அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவரும் அந்த லவ்வ வந்து ஏத்துக்கிறாரு. கல்யாணத்த வந்து நிப்பாட்ட போறாங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து லிங்கம் வந்து அந்த ஸ்டேஜ்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கார்ல, இந்த கல்யாணம் எப்படி 2 பேருக்கும் ஒரே டயத்துல நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து வள்ளியோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்றாங்க, "ஏய் எல்லாமே தெரிஞ்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அவன் யாரு? வேலன். அவனுக்காக தான் அவனோட நல்ல மனசுக்காக தான் நான் வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணே நீங்கள் என்ன சொன்னாலும் இதெல்லாம் தப்புனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரத்னம் வந்து டக்குன்னு பார்த்தா அவங்க வேதாவை கூப்பிட்றாங்க. ஏய் வேதா எதுக்கு வந்து இவனை இங்கே வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க, நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனு அவன் இல்லாமல் எப்படி நடக்கிறது, அதனால தான் வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்தால் வந்து 1008 பிரச்சனை வரும்ன்ட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா, பிறதுக்கு இவனெல்லாம் இங்கே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே என்னண்ணே இத்தனை நாள் வந்தானா என்ன, இன்னைக்கு கல்யாணம்ல அதனால தான் ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்கான், வந்துட்டு போயிடுவானே, கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போயிடுவான் சரியா, ஏய் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தை வந்து வேதா வந்து அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து லிங்கம் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம ரத்னம் இருக்கார்ல, அவர் வந்து மாடியில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னடா இவன் வேற வந்துட்டானே, இவன் வேற ஏதாவது குளறுபடி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து வேதாவுக்கு வந்து கால் பண்ணி வர சொல்கிறாங்க. இங்கே உடனே வா, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்துட்டு என்னண்ணே அர்ஜென்ட்டாக கூப்பிட்டா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எதுக்கு வந்து அவனை வர சொன்னேன், உன் தம்பி எதுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னே அப்போ தான் நான் சொன்னேன்லண்ணே, அவன் கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கான், வந்துட்டு போயிடுவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் இருந்தால் சரி இருக்காது, அவனோட ரூட் வேறு என்னோட ரூட் வேறு, என்னோட அரசியல் வாழ்க்கைக்கு அவன் கூட இருந்தாலும் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா நம்ம லிங்கம் வந்து வந்துடுறாங்க. ஆனால் என்னண்ணே என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கியா, இங்கே பாருண்ணே எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு மட்டும்தான் வந்தேன், இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நான் என் ரூட்டை பார்த்துட்டு போயிடுவேன், நீ வந்து உங்கள் ரூட்டை பார்த்துட்டு போயிருங்கண்ணே அவ்வளோதான். ஆனால் அந்த கல்யாணம் மட்டும் ஒழுங்காக நடக்கலை, ஏதாவது குளறுபடி நடந்துச்சுன்னா அவ்வளோதானே, பிறகு வந்து கண் எடுத்து ஷூட் பண்ணிவிட்டு கணக்காடிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து லிங்கம் போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. பாத்தியா இதுக்கு தான் இவனை வந்து வர வேண்டாம்னு சொன்னேன், இவன் வந்தாலே ஏதாவது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வேதா வந்து சொல்கிறாங்க, அண்ணே விடுனே அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து போகிறாங்க லிங்கத்துக்கிட்ட. டேய் பாத்தியா நீ வந்தவனையும் இந்த கல்யாண மண்டபமே வந்து அரண்டு போச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்க அரண்டதை விட ரத்தனம் அரண்டாம் பாரு, அதுதான் நமக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வேலன் இருக்கார்ல, வேலனோட அப்பா வந்து வேலன்கிட்ட வராங்க. ஏய் அந்த வேதா வந்து வேலையை காட்டிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து கேட்காங்க. ஆமாம் அந்த லிங்கத்தை வர வச்சுட்டான் பார்த்தியா, அவன் வந்து கொலகார பையன், அவன் சிறுசு பெருசு நல்லவங்க கெட்டவங்க யாருமே பார்க்க மாட்டான், சுட்டு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, இது வந்து ஜானகி மேடம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு தெரியாது, இரு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜானகிக்கு வந்து வேலனோட அப்பா வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்க ஜானகி வந்து கேட்குறாங்க, என்ன எல்லாமே நல்லபடியாக நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே எல்லாமே நல்லபடியாக நடக்குது, ஆனால் அந்த வேதா தான் அவளோட வேலையை காட்டிட்டா, லிங்கத்தை கால் பண்ணி வர சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னது லிங்கம் வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் அந்த லிங்கம் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தே ஆகணும், யார் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம லிங்கமும் அதுக்கடுத்து இவங்க வேதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும், இதுக்கு முன்னாடியே வந்து சிஎம்க்கு முன்னாடி நடக்கிற அந்த கல்யாணம் அதை வந்து அந்த ஜானகி எப்படியோ கெடுத்துட்டா, இந்த கல்யாணத்தையும் கெடுத்துருவேன் நிப்பாட்டிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தியே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு லிங்கம் வந்து சொல்கிறாரு, அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டல இந்த கல்யாணத்தை யார் தடுக்கான்னு பார்க்கேன், அந்த வேலைனா இருந்தாலும் சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம இவர் அங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கார் வேலன் வந்து. அதை பார்த்துட்டு வள்ளி வந்து கையில் ஒரு பேக்கோடு வராங்க. இந்த வேலை இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன மேடம் இது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து வேலன் வந்து வள்ளிக்கு வாங்கி கொடுத்த கிஃப்டெல்லாம் இருக்குது. என்ன மேடம் இந்த கிஃப்டெல்லாம் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்டாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் இது வந்து கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு, இனி வந்து கல்யாணம் முடிஞ்சிடும், இதுக்கு மேலே வந்து உன்னோட கிஃப்ட்டு என்கிட்ட இருந்தால் அது சரிப்பட்டு வராது, பார்க்குறவங்களும் ஏதாவது சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கிஃப்ட்டை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உன்னோட ஞாபகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் என்னோட ஞாபகம் இருக்கும்போது நீங்கள் என்னையவே பார்க்காம இருந்துடுவீங்களா, என்னையை பார்த்தாலும் உங்களுக்கு என்னோட ஞாபகம் இருக்குத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான், உன்னையை பார்த்தாலும் எனக்கு வந்து நம்மளோட பழைய ஞாபகம்லாம் வரத்தான் செய்யுது, இருந்தாலும் இந்த கிஃப்ட்டை பார்க்கும்போது அதை விட அதிகமாக ஞாபகம் வருது, நீ வந்து எனக்காக பார்த்து ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துருக்க, அதை பார்க்குறப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த கிஃப்ட்டு நீ வச்சுக்கோ, இனிமேல் வந்து இது உன்னோட கையில் இருந்தால் தான் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க.
இவங்க 2 பேருமே வந்து இப்படி எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கிறத அங்கிட்டு வந்து சுமதி வந்து பார்த்துடுறாங்க. ஆஹா! இறைவா இவங்க சேர்றதுக்கு வேற வழியே இல்லையா? இதுக்கு மேல நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தா சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து வள்ளியோட அப்பா கிட்ட போறாங்க. மாமா உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன சுமதி என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி நேருக்கு நேரா பேசுனதே கிடையாதே. இப்போ வந்து தைரியமா பேசுறியே என்ன விஷயம்? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, வள்ளிக்கு வந்து இந்த கல்யாணத்தில விருப்பம் இல்ல மாமா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன சொல்ற சுமதி? அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ஆமா மாமா அவளுக்கு வந்து விருப்பம் இல்ல. அவ வந்து வேற ஒரு பையன விரும்புறா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன சொல்ற? நான் அந்த கல்யாணத்த எல்லாத்துட்டயுமே விருப்பம் இருக்கான்னு கேட்டு தானே பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கேட்டீங்க. ஆனா இந்த குடும்பத்தில இதுதான் என்னோட மானம் முக்கியம் அப்படி இப்படின்னு சொன்னதுனால தான் அவ ஒத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவ லவ் பண்றது வேற ஒரு பையன அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. யார் அந்த பையன்? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. அது வேற யாரும் இல்ல. நம்ம வேலன் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னது வேலனா? இரு அவட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரத்னம் வந்து கோவப்பட்டு விறுவிறுன்னு போற மாரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து அவளோட ரூமுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ரத்னம் வந்து வராரு. வந்தவுடனே, "ஏய் வள்ளி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ வந்து வேலன லவ் பண்றியா?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்காங்க. அத கேட்டவுடனே வள்ளி வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.